மற்ற ஊரில் நடந்த தாவேகா பிரச்சாரத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. காரைக்குடியில் நடக்கப்படுற பிரச்சாரம் கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் விவரமானவன், சூப்பராக பண்ணுவான், டீசெண்டாக இருப்பான் அப்படின்னு நினச்சேன். வெரி வெரி டிசப்பாயிண்டட். விஜய் என்ன பேசினார் அப்படிங்கிறதுலாம் அதெல்லாம் வெஸ்ட். அவர் பேசினாரா இல்லையாங்கிறது கூட நம்ம பார்க்க தேவையில்லை. அது இல்லை, மனசு இன்றைக்கி வருத்தப்படுறதே வேறு. எதுக்காக? உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மரத்தை சுற்றி தகரம்லாம் கட்டி தாவேகா பிரச்சாரத்துக்காக காரைக்குடி தயாராக இருந்துச்சு. 10ஆம் தேதி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, பிரச்சாரத்துக்காக வர்றார். அந்த வேனை சுற்றி அவ்வளோ பெரிய ஒரு கூட்டம். பாலபிஷேகம் பண்ணுறாங்க. வண்டியில் பாலை ஊற்றி கண்ணு தெரியாத அளவுக்கு பாலபிஷேகம். நம்ம போஸ்டருக்கு பேனருக்கு பாலபிஷேகம் பண்ணி பார்த்துருக்கோம். இது என்னது? கட் அவுட்டுக்கு பாலபிஷேகம் பண்ணுற மாதிரி வர்ற வண்டியில் பாலை ஊற்றுனீங்கன்னா எதிரில் இருக்குது நீங்களே தெரிய மாட்டீங்களே. டிரைவர் எலும்பிச்சம்பளத்தை ஏற்றுற மாதிரி ஏற்றிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது? ஃபஸ்ட்டு அதுவா? சரி, அது கூட ஒரு நீங்கள் அரசியல் படாமல் ஒரு தொண்டனாக இல்லாமல் ரசிகனாகவே இருந்து பார்க்குறீங்க விஜயை அப்படின்னு கூட கடந்து போகலாம். இன்னொன்று பண்ணால் மேலே இருக்க செக்யூரிட்டிஸ் வேனை பிடிச்சி தொங்குறதுக்காக ஒரு கம்பி வச்சுருப்பாங்க. அந்த ரயில் கம்பியை பிடிச்சி இவங்க தொண்டர்கள் எல்லாம் தொங்க, அங்கே மேலே இருக்க செக்யூரிட்டி என்ன பண்ணுறாரு, பூட்டு காலால் மிதிக்கிறார். கண்டவங்கிட்ட மிதி வாங்கிறீங்களேடா காரைக்குடிக்காரனுங்களா, என்னங்கடா எதுக்கு இந்த வெறி? அந்த மாதிரி தான் இருந்துச்சு. காரைக்குடிக்காரனுக்கு வந்து சோதனையா? மேலே இருக்க ஷூ போட்டு பூட்ஸ் காலால் மிதிக்கிறானே. இப்படி மிதி வாங்குறதுக்காக பிள்ளைய பெற்று வளர்த்து இந்த மாதிரி கூட்டத்துக்கெல்லாம் போங்கன்னு அனுப்பி விடுறாங்க. இதெல்லாம் விஜய் அவர்கள் தட்டி எப்போ கேட்க போகிறாரு? தொண்டர்களுக்கு எப்போ இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறாரு? மேலே இருக்க செக்யூரிட்டிஸ்கிட்டே அவன் மனுஷன் தான். அவன் கையை போட்டு ஏதோ படத்துல எல்லாம் ஹீரோ கடைசியாக சிவத்தை பிடிச்சி தொங்கிட்டு இருப்பார், வில்லை அப்படின்னு மிதிப்பான்ல, அந்த மாதிரி மிதிக்கிறார். அந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. இப்படி ஒரு அரசியல் கூட்டத்தை நீங்கள் அட்டன் பண்ணுவீங்களா? அப்படி ஒரு கூட்டத்தை நம்ம பார்த்தது கிடையாது. இந்த கூட்டத்தை பார்க்கும்போது ஏன் பயமாக இருக்குன்றது இதெல்லாம் உதாரணம். காரைக்குடியில் இது நடந்தது. அப்படி ஆகிப்போச்சு.